இதே போல சாதனைகளை எதையும் சொல்ல முடியாம அவதூறுகளையும் தரம் தாழ்ந்த பேச்சுக்களையும் நம்பி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். யாரு? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். பழனிசாமின்னு சொன்னா அது பொய், பித்தர் அப்படிதான் வரும். பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய பொய்களை ஒரு புத்தகமே போடலாம். அந்த அளவுக்கு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பச்சை பொய்ய பேசின பழனிசாமிக்கு நான் நெல்லையிலே அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறேன். தான் சொன்ன ஒரு பொய்யிலிருந்து தப்பிக்க அடுத்தடுத்த பொய்களை கூச்சமே இல்லாம சொல்ல தொடங்கி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா, அதேபோல அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்களை போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மறைவுற்ற போது சொந்த மகனை போல உடனிருந்து இறுதி நிகழ்வுகளை செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய திருவுடல தேனாம்பட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கலாம்னு சொன்னப்போ அவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்ல, எல்லோருக்குமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரணத்தால ராஜாஜி மண்டபத்தில் தான் வைக்கணும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை கிண்டி காந்தி மண்டபத்தில் தகனம் செய்ய முடிவெடுத்து நள்ளிரவு மழையில நனைஞ்சபடி இடத்தை தேர்வு செஞ்சார். அவர் போன கார் லைட்டை போட்டு இரவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்தை தலைவர் கலைஞர் தான் தேர்வு செஞ்சார். அது மட்டும் இல்ல, முப்படை வீரர்கள் தூக்கிட்டு வந்த பெருந்தலைவர் காமராஜருடைய உடலை வாங்கி பீரங்கி வண்டியில வச்சது யார் தெரியுமா? தலைவர் கலைஞரும் அன்றைய கர்நாடக முதலமைச்சர் தேவராஜ் அரசு அவர்களும் தான். அதே திமுக அமைச்சராக இருந்த ராஜாராம் ஆகியோர் தான். தகன மேடைக்கு அருகே இந்திரா காந்தி அம்மையாரோடு கலைஞரும் இருந்தார். இதெல்லாம் வரலாறு. பழனிசாமி அவர்கள் சொன்ன பொய் உண்மைன்னா அந்த காலத்திலே இந்த பிரச்சனை சர்ச்சையாக இருக்கும் அல்லவா, பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் எழுதின புத்தகங்களில் கலைஞரை பற்றி புகழ்ந்துதான் இந்த விஷயம் குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த சில நாட்களிலேயே ராமாவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இல்லத்தில் ஜானகி எம்ஜிஆருடைய படத்தை திறந்து வச்சவர் தலைவர் கலைஞர். ஆர் வீரப்பன், ராமசாமி உடையார், வழக்கறிஞர் NC ராகவாச்சாரி ஆகியோரும் உடனிருந்த நிகழ்வு. சில காலம் மட்டுமே முதலமைச்சராக இருந்த ஜானகி எம்ஜிஆர் படத்தை அதிமுக தலைவர்களை கோட்டையில், முதலமைச்சர் பிரதமர் வரிசையா இருக்கும் பாருங்க, அந்த கோட்டையில கூட மாட்டல. ஆனா தலைவர் கலைஞர் தான் 1996ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டையில அவங்க படத்தை மாட்ட சொன்னார். அந்த அளவுக்கு மதிச்சார். ஆனால் முந்தா நாள் அடிச்ச காத்துல முதலமைச்சராகி மக்களால் தூக்கி எறியப்பட்ட பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியுமா? தப்பு பண்ணா வருத்தம் தெரிவிக்கிறதா நல்ல மனிதனுக்கு இலக்கணம். அதை விட்டுட்டு மேலும் மேலும் பொய்களை சொன்னால் பழனிசாமி இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.